வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொலியில வரப்போகிற யூஜிடிஆர்பி தமிழ் நியமன தேர்வு இலவச கருத்தரங்கம் மதுரை மாநகரில் நடக்க போகுது. அந்த மதுரை இலவச வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில நாங்கள் என்னென்ன உங்களுக்கு சொல்லித்தரம் போறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியினுடைய முழு பதிவை முழுசா கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியர் கட்டா புரியும். நீங்க ரீசண்டா டெட்டு பாஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு மதுரையில் 24/5/2026 நடத்தக்கூடிய கருத்தரங்கம் மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நாங்க பதிவிடுறோம். அதுக்கு முன்னாடி இந்த போர்டுல எழுதி போட்டதை பாருங்க. இலவச கருத்தரங்கம் 24/5/2026 டைம் 10லிருந்து 1 மணி வரைக்கும். மெயின் டாபிக் என்னன்னா, இப்ப நடக்க போற யூஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம எப்படி பாஸ் பண்ணி வேலைக்கு போறது. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ண கத்துக்கணும். முந்தைய தேர்வு வினாக்கள். அப்புறம் ஒவ்வொரு யூனிட் வைஸா இருக்கு. அந்த யூனிட் வைஸா என்னென்ன புத்தகம் படிக்கணும், எந்தெந்த புத்தகத்தை படிச்சா வேலைக்கு போகலாம், எந்த இடத்துல நடத்தணும்னா பாருங்க, சென்ட் மேரிஸ் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, திருமலை நாயக்கர் மகால் பக்கத்துல மதுரை. நீங்க மதுரையில கூட பாருங்க 9025420905 இந்த நம்பருக்கு கால் பண்ணா ரூம் நம்பர் எல்லாமே சொல்லிடுவோம். அதனால இந்த கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே மதுரையில் நாங்கள் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் யூஜிடிஆர்பிக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதனால அதே இடத்துல தான் நடத்துறோம். சரி, இங்க இந்த நாளில் 10லிருந்து 1 மணி வரைக்கும் சும்மா வளவள கொலக்கொலான்னு இந்த மோட்டிவேஷன் கிளாஸு, இந்த எங்ககிட்ட இத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க, இவங்கெல்லாம் இப்படி படித்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் யூடியூப்லேயே போட்டிருக்கேன். அதனால் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் புதுசாக டெட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் குழப்பமாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ பேர் இப்போ ரீசெண்டாக இந்த டெட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த சிலபஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று, உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், ஏன்னா யூஜிடிஆர்பி ஒரே தடவை தான் நடந்தது, அதுல எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறது தான் இது. அதே மாதிரி உங்களுக்கு யூஜிடிஆர்பி கொஸ்டினையும் பிஜிடிஆர்பி கொஸ்டினையும் வச்சு இன்ட்ராக்ஷன் பண்ணி ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை ஒப்பீடு செய்து ஆய்வு பண்ணி இப்படித்தான் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கிறவங்க இது வரைக்கும் நடந்த எக்ஸாமினேஷன் ஓல்டு கொஸ்டின்ஸை நீங்க போட்டு வச்சுக்கணும். சார், நீங்க இந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க வர வேண்டியவங்க நீங்க என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல இடல்ல எழுதிடுவேன். நீங்க யூஜிடிஆர்பி கொஸ்டின் ரீசெண்டா நடந்த எக்ஸாம் பிஜிடிஆர்பி கொஸ்டின் லாஸ்ட் 2024 நடந்த யூஜிடிஆர்பி கொஸ்டினை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு நான் பிடிஎஃப் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவேன். இதெல்லாம் நாம பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு அழகிலையும் எத்தனை கேள்வி கேட்டாங்க, எந்தெந்த புத்தகத்துல இருந்து கேட்டாங்க, இதுதான் முக்கியம். 10 யூனிட்லையும் எப்படி கேட்டாங்க, எந்தெந்த புத்தகத்தை வச்சு படிச்சா நாம பாஸ் பண்ணி வேலைக்கு போகலாம். ஏன்னா அல்டிமேட் கோல் என்ன? நீங்களும் தமிழாசிரியர் ஆகலாம். தமிழாசிரியர் ஆகிறது தான் உங்களுடைய கோல். கோல்ங்கிறது உங்களுடைய டார்கெட், அதாவது அதனுடைய இலக்கு. அதுக்காக தான் நீங்க படிக்கிறீங்க. சும்மா எதையோ படிக்க கூடாது. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்தெந்த புக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், போன இதுல யூஜிடிஆர்பில மொழிவாழால மேக்சிமம் ஐயா சக்திவேல் புக்கில் வந்திருக்கு. அந்த கிரந்த எழுத்துக்களை பத்தி கேட்டிருந்தாங்க, வரி வடிவம் கேட்டிருக்காங்க ஆச்சுங்களா.
அதே மாதிரி இந்த பிஜிடிஆர்பியில் கால்டுவெல்னுடைய வல்லொற்று மெல்லொற்று நியதி சக்திவேல் புக்லையும் இருக்குது. அதே விடை வந்து உங்களுக்கு நம்ம மொழிவாராது எழுதிய மொழி நூல் அவருடைய புத்தகத்துல இருக்கு. அதே மாதிரி வல்லொலி மெல்லொலி மாற்றத்தை வந்து ஜான் சாமுவேல் புத்தகத்திலையும் இருக்கு. அப்ப ஒரு கேள்விக்கான பதில் இத்தனை புத்தகத்தில் இருக்கு. இதை நம்ம எப்படி வந்து படிக்கணும், எந்த யூனிட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், இலக்கணத்துல எப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி தான். எப்படி படிச்சா வேலைக்கு போகலாம், என்னென்ன புத்தகம் படிச்சா வேலைக்கு போயிடலாம். அதனால இந்த 3 மணி நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் போட முடியாது. ஏன்னா நாங்க யூஜிக்கும் பிஜிக்கும் ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். யூஜிசி நெட்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். மதுரையில வந்து எங்களது நேரடி பயிற்சி வகுப்பு நடக்குது. அதனால திடீர்னு நாளைக்கு உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வந்து இன்னும் 1 மாசத்துல நோட்டிபிகேஷன் வந்தானா இந்த மாதிரி ப்ரீ கான்ஃபரன்ஸு வெபினாரு செமினாரு இதெல்லாம் போடுறதுக்கு வந்து டைம் இருக்காது. ஏன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கே நேரம் இல்லாதத இந்த மாதிரி டைமிங்ல நீங்க நேரடியா வந்து கலந்துக்கலாம். ஆச்சுங்களா? இது வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சா நீங்க நேரிலே வரலாம், இல்லைன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். எந்த இடத்துல அப்படின்னா நீங்க முன்னாடியே பாருங்க 9025420905 இந்த நம்பருக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன இடம் என்ன டீட்டெயில்ஸு டீட்டெயில்ஸ் ஒன்றும் கிடையாது, இதுதான் அனுப்பி விட்ருவேன். 10 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். வர்றவங்க சீக்கிரம் முன்னாடியே வந்துடுங்க. ஏன்னா இப்போ வந்து கடுமையான வெயில் காலம், அதனால் லேட்டாக ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து இது இலக்கண வரலாறு கிளாஸஸ் வந்து எங்களுக்கு மதியானம் இருக்கு. அதனால லேட்டெல்லாம் பண்ண மாட்டோம். 10 o'clock வந்து உங்களுக்கு எடுத்ததுமே லாஸ்ட் யூஜிடிஆர்பி கொஸ்டினை வச்சு எந்தெந்த கேள்வி எந்தெந்த யூனிட்ல வந்து கேட்டாங்க, எந்தெந்த புக்கில் இருந்து கேட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்து கொஸ்டினை வச்சு நீங்க எப்படித்தான் படிக்கணும், இந்த அழகுல இத்தனை கொஸ்டின் வந்தது, சங்க இலக்கியத்துல இத்தனை வந்தது, இந்த புத்தகத்துல வந்ததுன்னு ஸ்ட்ரெயிட்டா வந்து போயிடுவோம். அதனால இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. எப்பொருள் யாதியாய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அதுக்கு இது சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் சார். டெஸ்கிரிப்ஷன்ல 2 வீடியோ வந்து போட்டிருக்கேன். டெஸ்கிரிப்ஷன்ல தயவு செய்து இந்த 2 வீடியோ பாருங்க. ஏன்னா புதுசா பார்க்குறவங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல 2 வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா புதுசா பார்க்குறவங்களுக்கு எங்க இன்ஸ்டிடியூட் பத்தி சிலர் தெரியறதில்ல. அதனால போன யூஜிடிஆர்பியில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம், தமிழ் வளர்ச்சி துறையில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் 5 தடவை, 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை 3 தடவை இல்லை 5 தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்த கன்சர்ன் தான் வள்ளுவர் வாசகர் வட்டம். இந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுடைய இன்ஸ்டியூட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக வந்து பாருங்க. வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் என்பது வெறும் வாய்ச்சொல் கிடையாது, இது வந்து மந்திர சொல். நன்றி, வணக்கம்.